Devious, welcome to our beauty world. இன்னைக்கு இந்த Diwali makeup look எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது Diwali ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துட்டே இருக்கு. சோ எல்லாரும் Diwaliக்கு என்ன மாதிரி மேக்கப் போடுறது, என்ன காஸ்டியூம் போடுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. சோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்குமே இந்த Diwali மேக்கப் லுக் கிரியேட் பண்றது ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். சோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். NYBயோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். இந்த ப்ரைமர் சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர் தான். ஸோ உங்களுக்கு ஓப்பன் போர் இஷ்யூ இருந்தால் கூட ஈஸியாக உங்கள் போர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடும். அண்டு நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி ப்ரைமர் அப்ளை பண்ணுறனால உங்கள் ஃபவுண்டேஷனே லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அண்டு ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ ஓப்பன் போர்ஸ் இஷ்யூ இருந்தால் நீங்கள் சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் போர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடும். அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணணுன்னு கிடையாது. உங்களுக்கு எங்கெங்கே போர்ஸ் இஷ்யூ இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்கிட்ட ஆரஞ்சு கரெக்டர் இல்லை. ஸோ அதனால் இந்த பேலட்லேருந்து ஒரு ஷேட் எடுத்து ஆரஞ்சு கரெக்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம போட போகிற ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸ் ஆகிடக்கூடாது. அதனால் நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த பேலட் ஒரு ஐஷேடோ பேலட் தான். இது ஸ்விஸ் பியூட்டி ஹிலாரி ரோடா பேலட் தான். இது ரொம்ப அஃபோர்டபுளான பேலட்டும் கூட. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா கலர்ஸுமே இதில் இருக்கும். நியான் கலர்ஸும் சரி. நீங்கள் பிரைட்டான ஐ லுக் க்ரியேட் பண்ணணுன்னா தாராளமாக இந்த பேலட்க்கு போகலாம். ஸோ பிக்மெண்டேஷனும் நல்லாவே தான் இருக்குது. நெக்ஸ்ட் நான் ஃபவுண்டேஷனுக்கு மெபிலினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்னோட ஷேட் 330 டாஃபி. ஸோ இதை எடுத்து நீங்கள் ஃபேஸில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா பூதம் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் வேணான்னாலும் அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபேஸில் பில்ட் பண்ணுங்கள் ப்ராடக்டை. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மறுபடியும் ரீஅப்ளை கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ண ஃபவுண்டேஷனை ஒரு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணணும். நான் இங்கே எடுத்திருக்கிறது லாக்மியோட சன் எக்ஸ்பர்ட் காம்பேக்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்து என் ஃபேஸில் அண்டர் ஐஸில் நான் நல்லா பேக்கிங் மெத்தடில் ட்ரை பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதுக்கப்புறம் தான் நம்ம ஐ மேக்கப்பே பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப ஃபாலோவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம அந்த டஸ்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் அந்த ப்ரஷ்லேயே இருக்க எக்ஸ்ட்ராஸை என் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக தான் டச்சப் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம், காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா நீங்கள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் லைட்டாக ஆயிலி ஆகுமோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு பிங்க் ஷேட் எடுத்து என்னோடய ஹோல் லிட்ஸ்லேயுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஒரு பெரிய ப்ரஷ் எடுத்து என்னோடய ஃபுல் லிட்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இது ஒரு பேஸாக இருக்கும் இந்த கலர் ஸோ அதுக்கடுத்து நம்ம ஒரு லைட் பர்பிள் ஷேட் எடுத்திருக்கோம். இது கேமராவில் பார்க்கும்போது பிங்காக இருக்குது. பட் நேரில் ஒரு லைட்டான பர்பிள் ஷேடு தான். இதை எடுத்து நம்ம அவுட்டர் கார்னர் வீல அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ஒரு ஹேலோ லுக் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அவுட்டர் வீலையும் இன்னர் வீலையும் ஒரு கலர் டெபாசிட் பண்ணிவிட்டு அண்ட் மிடில் ஆஃப் த லிட்ஸில் ஒரு கலர் டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எந்த மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ அவுட்டர் வீலையும் இன்னர் வீலையும் மட்டும் கலர் டெபாசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை டார்க்கன் பண்ணுறதுக்காக ஒரு டீப் பர்பிள் ஷேடு எடுத்து அதே மாதிரி நம்ம எங்கே லைட் பர்பிள் ஷேடு அப்ளை பண்ணமோ அவுட்டர்லையும் இன்னர்லையும் மட்டும் நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐ மேக்கப் பண்ணுறது முக்கியம் கிடையாது. அதை எவ்வளோ தூரம் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஃப்ளாலஸாக இருக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் மிடில் ஆஃப் த லிட் மட்டும் தான் விட போகிறீங்க. மித்த எல்லா இடமுமே பர்பிள் ஷேட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம இந்த கோல்டன் ஷேட் எடுத்து நம்ம எங்கே கேப் விட்டுருந்தோமோ மிடில் ஆஃப் த லிட்டில் கேப் விட்டுருந்தோம் அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இப்போ நான் பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம கேப் விட்ட இடத்துல மட்டும்தான் அந்த கோல்டன் ஷேட் அப்ளை பண்ணுறோம். ஃபுல் ஐஸ்லையுமே ஃபுல் லிட்ஸ்லையுமே கிடையாது, நம்ம பண்ண கிடையாது. ஸோ அந்த பர்பிள் ஷேடு இருக்க இடத்த மட்டும் விட்டுட்டு மித்த இடத்துல நீங்கள் கோல்டன் டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த பர்பிளையும் கோல்டனையும் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பவுடரை டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறலாம். இன்னும் ஐ மேக்கப் ஃபினிஷ் ஆகலை. ஃபஸ்ட்டு பேஸை ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். இப்போ நான் நைக்காலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது மினி லிப்ஸ்டிக் தான், புல்லட் லிப்ஸ்டிக். அண்டு இதோட ஷேட் நேம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது ஒரு லைட்டான பிங்க் ஷேட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நான் போன டுட்டோரியலில் ஒரு பிங்க் ஷேட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிங்க் ஷேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இது அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். டஸ்கி ஸ்கின் டோனுக்கு நீங்கள் லிப் லைனர் இல்லாமல் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஷேட் பர்சனலாக அவ்வளோ பிடிக்கலை.
ஸோ இருந்தாலும் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். மேபி வந்து நான் இதோட லிப் லைனர் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்க சான்ஸ் இருந்திருக்கு. நான் வந்து அங்கே லிப் லைனர் யூஸ் பண்ணலை இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு கோரல் பிங்க் ஷேட் எடுத்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஐஷேடோ பேலட்லேயே வந்து உங்களுக்கு ப்ளஷ்ஷு ஹைலைட்டர் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஐஷேடோவில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண பிடிக்காதுன்னா நீங்கள் தனியாக வந்து ப்ளஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பண்ணணுன்றது மேக்கப்பில் கிடையாது. நீங்கள் எதை வந்து எதுக்கு வேணாலும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எனக்கு ப்ளஷ் அப்ளை பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அது வந்து நம்ம மேக்கப்பில் ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ளஷ் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டருக்கு வெட் அண்ட் வைல்டோட ஒரு ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து ப்ரிஷியஸ் பெட்டல்ஸ். ஸோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து எனக்கு எங்கெங்கெல்லாம் என் ஃபேஸ் வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ நான் அங்கே மட்டும்தான் பண்ணுறேன். ஹோல் ஃபேஸுக்கு இது பண்ணிங்கன்னா ரொம்ப கிளிட்டரியாக இருக்கும். ஸோ ரொம்ப இந்த ஷேட் வந்து ரொம்ப சங்கி கிளிட்டரியாலாம் இருக்காது. ஸோ மைல்டான கிளிட்டராக தான் இருக்கும். இதை வந்து என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ் அண்டு சீக்ஸ் எல்லா இடத்துலையுமே நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஓவர் டூ பண்ணாலுமே ரொம்ப பபுன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மைல்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக என்னோடய இன்னர் ஐயையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு குட்டி ஐயாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக பாப் அவுட் ஆகி தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் மஸ்காராவுக்கு லேஷ் பேரடைஸோட மஸ்காரா எடுத்திருக்கேன், லாரியல் பாரிஸ் இது. ஸோ இது வந்து ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஆப்டான ஒரு மஸ்காரான்னு சொல்லணும். எனக்கு வந்து இது எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நல்ல மஸ்காரா. நீங்கள் ஃபால்ஸீஸ் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் லேஷ் வந்து தனித்தனியாக ரொம்ப என்ன சொல்கிறது ஃபுல்லர் லேஷஸ் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், மெபிலினும் ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே வந்து ஆசமான ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இங்கே எடுத்திருக்கிறது ப்ளம்மோட காஜல். நான் அவுட்டர்லேருந்து ரொம்ப இன்னர் வரையும் எடுத்துகிட்டு போகல, மிடில் ஆஃப் த ஐ வரையும் வந்து நான் நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னர் வரையும் ரொம்ப டார்க்லாம் பண்ணலை. ஸோ இந்த லுக்குக்கு இந்த மாதிரி ஹாஃப்வே த்ரூவில் விட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபைனல் லுக் வந்து ரெடி ஆயாச்சு. நான் லைட்டாக போய் சந்தனம் அண்ட் பிந்தி வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும், இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த லுக்கில் வந்து நீங்கள் சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். மேபி வந்து லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு கலர் பிடிக்கலைன்னா லிப் கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நீங்கள் இந்த மேக்கப் டியூட்டோரியல் பார்த்து கற்றுக்கிட்டா எனக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.